வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பார்ட் 10 ஏஎம் ரேடியோ ரிசீவர் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஏஎம் ரேடியோ ரிசீவர் எப்படி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத சிம்பிளாக முதல்ல பார்க்கலாம். அதாவது ஒரு ஏஎம் ரேடியோ ரிசீவரில் ஆண்டனா, அப்புறம் டியூனர், லோக்கல் ஆசிலேட்டர், அப்புறம் இன்டர்மீடியட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், அதுக்கப்புறமா டிமாடுலேட்டர், வால்யூம் கண்ட்ரோல், ஆடியோ ஆம்பிளிஃபையர் ஸ்டேஜ் 2 இந்த மாதிரி, அப்புறம் ஸ்பீக்கர் இந்த மாதிரி இருக்கும். இதில் ஆண்டனாவில் கிடைக்கிற அந்த ரேடியோ சிக்னலை டியூனர் டியூன் பண்ணி கொடுக்கும். டியூனர் எப்படி டியூன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவர் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறான்னு வச்சுடுங்க. அப்போ எல்லா பத்திரிகைக்காரங்களும் அவரை நோக்கி கேள்விகளை எழுப்புவாங்க. அப்போ அவர் ஒரு குறிப்பிட்ட ஒரு பத்திரிகைக்காரரை நோக்கி கை காமிப்பார், நீங்கள் கேளுங்க அப்படிம்பார். உடனே அந்த பத்திரிகைக்காரர் அவருடைய கேள்வியை அவர்கிட்ட கேட்பார். மற்றவங்க எல்லாரும் அமைதியாகிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த டியூனர் ப்ராசஸும். கிட்டத்தட்ட அந்த தலைவர் தான் இந்த ரேடியோ ரிசீவர்னு வச்சுக்கிட்டோம்னா, அந்த ரேடியோ ரிசீவருக்கு என்ன சிக்னல் கிடைக்கணும், யார் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத நம்ம டியூன் பண்ணுறப்ப மற்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த டியூனர் ஹை இம்பிடன்ஸ் ஆயிரும். அந்த ஒருத்தருக்கு மட்டும் அந்த டியூனர் லோ இம்பிடன்ஸாக இருக்கும். ஏன்னா இந்த காற்று அலையில் நிறைய ரேடியோ ஸ்டேஷன் அவங்களுடைய சிக்னல் எல்லாமே கலந்துருக்கு. இதிலிருந்து நமக்கு தேவையான ரேடியோ ஸ்டேஷனுடைய சிக்னலை மட்டும் நம்ம பிரித்து எடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுடுங்க. அதற்கு இந்த டியூனர் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம முதல்ல முக்கியமாக பார்க்கணும். இந்த டியூனர் ஒரு சிம்பிளான டியூனர் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னா, இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், ஒரு இண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணால் அது ஒரு ரெசோனன்ஸ் சர்க்கியூட் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அந்த பேரலல் செட்டப் ஒரு டியூனராக ஒர்க் பண்ணுது. எலக்ட்ரிக்கல் ரெசோனன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு இண்டக்டரும் ஒரு கெப்பாசிட்டரும் பேரலாக கனெக்ட் பண்ணியிருந்தால் அந்த சர்க்கியூட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஒரு ஃப்ரீக்குவன்சியை தவிர மற்ற எல்லா ஃப்ரீக்குவன்சிக்குமே அந்த சர்க்கியூட் ஹை இம்பிடன்ஸாக இருக்கும், அதிகமான ரெசிஸ்டன்ஸ் உள்ளதாக இருக்கும். அந்த ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவன்சிக்கு மட்டும் அது ஜீரோ இம்பிடன்ஸ், அதில் ரெசிஸ்டன்ஸே இருக்காது. ஸோ இப்படி இருக்கிறப்ப இதில் இந்த ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இண்டக்டரை ஒரு ஃபெரைட் கோர் இண்டக்டராக ஃபிக்ஸடாக வச்சுருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டரை வேரியபிள் கெப்பாசிட்டராக வச்சுருப்பாங்க. அதாவது அது ஒரு ஏர் கோர் வேரியபிள் கெப்பாசிட்டராக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸை நம்ம டியூனரில் நம்ம ஸ்டேஷனில் டியூன் பண்ணுறப்ப அந்த நாபை சுற்றுறோம் அல்லவா, அப்போ அந்த உள்ளே இருக்கிற அந்த கெப்பாசிட்டர் தான் சுற்றும். அதன் மூலமாக அந்த கெப்பாசிட்டருடைய கெப்பாசிட்டன்ஸ் மாறும். அது எப்படி மாறுதுன்னா, 10 to 150 பிக்கோ ஃபாரட் வரைக்கும் அதனுடைய ரேஞ்ச் இருக்கும். ஸோ நம்ம சுற்றுறப்ப 10லேருந்து 150 வரைக்கும் அது ஏறி இறங்கும். ஸோ அந்த மாதிரி மாறுறப்ப ஒவ்வொரு ஃப்ரீக்குவன்சிக்கும் அது டியூன் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதில் நம்ம தேவைப்படுகிற ரேடியோ ஸ்டேஷன் நமக்கு பக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஸ்டேஷன் வச்சுடுங்க. அது எந்த ஸ்டேஷனாக இருந்தாலும் சரி, அதனுடைய சிக்னல் அவைலபிளாக இருக்குன்னா அந்த சிக்னலுக்கு அந்த சர்க்கியூட் லோ இம்பிடன்ஸ் அல்லது நோ இம்பிடன்ஸ் சர்க்கியூட்டாக மாறிடும். அப்போ அந்த சிக்னல் இந்த சர்க்கியூட்டில் தூண்டப்படும். அதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து ஆடியோவை நம்ம பிரித்து எடுக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த டிரான்சிஸ்டர் சர்க்கியூட்டை தான் நம்ம உதாரணத்துக்கு எடுத்திருக்கிறோம். இது ஒரு கார்பரல் டிரான்சிஸ்டர் அப்படின்னு இதற்கு இந்த மாடல் பேர். இது 1980s இருந்த ஒரு ஏஎம் டிரான்சிஸ்டர் ரேடியோ ரிசீவர். இது ஒரு பாக்கெட் டிரான்சிஸ்டர் ரேடியோ. இதனுடைய பவர் சப்ளை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 வோல்ட், ஒரே ஒரு பேட்டரி செல் தான், ஏஏ செல். ஏன்னா பாக்கெட் ரேடியோங்கிறதுனால அந்த ஒரு செல்லுலேயே அதை ஒர்க் பண்ணுற மாதிரி அதை டிசைன் பண்ணியிருக்காங்க. மீடியம் வேவ் சிக்னல், மீடியம் வேவ்ங்கிறது ஏஎம் டிரான்ஸ்மிஷனில் 530 கிலோஹெட்ஸ்லேருந்து 1700 கிலோஹெட்ஸ் வரைக்கும் உள்ள ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ரேஞ்சை இது டியூன் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த சர்க்கியூட்டில் பாருங்கள், 6 டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒரு லோக்கல் ஆசிலேட்டர் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, 2 இன்டர்மீடியட் ஃப்ரீக்குவன்சி ஐஎஃப் ஃப்ரீக்குவன்சி டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்குது, அப்புறம் 2 ஆடியோ டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இருக்கிறது.
ஸோ இதான் இதனுடைய பொதுவான கன்ஸ்ட்ரக்ஷன். இதில் ஒவ்வொன்றும் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ முதல்ல இந்த டியூனரில் பார்த்தீங்கன்னா இதான் ஒரு ஃபெரைட் கோர் இண்டக்டர். இந்த ஃபெரைட் கோர் இண்டக்டரும் இந்த கெப்பாசிட்டர், இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர், அதில் ஒரு ஃபிக்ஸடு ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க. அது கூடவே பேரலாக இன்னொரு வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு கெப்பாசிட்டர்ஸும் டோட்டலாகத்தான் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ இந்த வேரியபிள் ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இதன் மூலமாக இந்த சர்க்கியூட் ஒரு ரெசோனன்ஸ் சர்க்கியூட்டாக ஒர்க் பண்ணி வேரியபிள் கெப்பாசிட்டரை நம்ம எப்படி டியூன் பண்ணுறோமோ அதற்கு தகுந்தாற்போல் அந்த சூட்டபிள் ஸ்டேஷனுக்கு இந்த டியூனர் வந்து லோ இம்பிடன்ஸ், அதாவது ரெசிஸ்டன்ஸே இல்லாத ஒரு சர்க்கியூட்டாக இது மாறி இருக்கும். ஸோ அதிலிருந்து ஒரு T1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. T1 அப்படிங்கிற டிரான்சிஸ்டர் என்ன பண்ணுதுன்னா ஒரு ஆசிலேட்டராகவும் ஒரு மிக்சராகவும் ஒர்க் பண்ணுது. இந்த ஆசிலேட்டர் டிரான்ஸ்ஃபார்மருக்கு கப்ளிங் பண்ணுற ஒரு ஆசிலேட்டராகவும் ஒர்க் பண்ணுது. சேம் டைம் இந்த சிக்னலை இந்த ஆசிலேட்டரோட இந்த சிக்னலை மிக்ஸ் பண்ணுற ஒரு மிக்சராகவும் ஒர்க் பண்ணுகிறது. அடுத்தாப்புல இந்த C2 அப்படிங்கிற இந்த வேரியபிள் கெப்பாசிட்டரை பாருங்கள். அது வந்து டபுள் கெப்பாசிட்டர், அதாவது கேங் கெப்பாசிட்டர்னு சொல்லுவாங்க. அதில் வந்து இந்த C5வும் C2வும் ஒரே ஷாஃப்டில் ஒரே வேல்யூக்கு டியூன் ஆகிற மாதிரி கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறது. அதனால இந்த டாட்டட் லைன் மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெண்டுமே 10 to 150 பிகோஃபாரட் கெப்பாசிட்டி உள்ளது தான். ஸோ இதை சுற்றுறப்ப இதுவும் சேர்ந்தே சுற்றும். அதன் மூலமாக அந்த ஆசிலேட்டரில் ஒரு ஆசிலேஷன் ஃப்ரீக்குவென்சியை ஏற்படுத்தும். அந்த ஃப்ரீக்குவென்சியோட இந்த டிரான்சிஸ்டர் T1 என்ன பண்ணுதுன்னா இந்த கேரியர் சிக்னலை, கேரியர் வேவ்லேருந்து வரக்கூடிய ஆடியோ சிக்னலை அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஸோ அந்த ஃப்ரீக்குவென்சி எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 455 கிலோஹெர்ட்ஸ் இருக்கும். 455 கிலோஹெர்ட்ஸ் அப்படின்னு என்னென்னா நார்மலாக ஒவ்வொரு ரேடியோ ஸ்டேஷனும் ஒவ்வொரு விதமான ஃப்ரீக்குவென்சியில் இருக்கும். அந்த ஃப்ரீக்குவென்சியில் உள்ள இந்த சிக்னலை, ஆடியோ சிக்னலை எடுத்து ஒரு காமனான ஒரு ஃப்ரீக்குவென்சியில் இதை கனெக்ட் பண்ணி மாற்றிடுவாங்க. அந்த காமன் ஃப்ரீக்குவென்சி தான் இந்த 455 கிலோஹெர்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த இன்டர்மீடியட் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் IF1 IF2ன்னு ரெண்டு இருக்குது. அந்த ரெண்டு என்ன பண்ணுன்னா இந்த 455 கிலோஹெர்ட்ஸ்லேயே அந்த ஆடியோ சிக்னலை ஆம்பிளிஃபை பண்ணும். ஆம்பிளிஃபை பண்ணுறதன் மூலமாக சிக்னல் எவ்வளோ கம்மியாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு ஆம்பிளிஃபை ஆகி ஒரு மாடுலேட்டட் இன்டர்மீடியட் கேரியர் ஃப்ரீக்குவென்சியாக அது வந்து வரும். இப்போ வந்து அதன் மூலமாக ஆம்பிளிஃபை ஆன அந்த ரேடியோ ஃப்ரீக்குவென்சி 455 கிலோஹெர்ட்ஸில் உள்ள ரேடியோ ஃப்ரீக்குவென்சி வந்து இந்த D3ங்கிற டயோடு வழியாக வருது. வரும்போது அது ரெக்டிஃபிகேஷன் ஆகி அந்த பாசிட்டிவ் சைடு மட்டும் அதில் வரும். அந்த பாசிட்டிவ் சைடில் இருக்கிற ஏற்ற இறக்கங்கள் இருக்குல்லவா, அதை தான் இந்த கீழே இருக்கிற R5ங்கிற அந்த 4.7K வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வால்யூம் கண்ட்ரோல் என்ன பண்ணோம்னா அந்த ஏற்ற இறக்கத்துக்கு தந்தால அதுலேருந்து வரக்கூடிய சிக்னலை நம்ம வால்யூமை கூட்டி குறைக்கிறதுனால அந்த வோல்டேஜுடைய ரேஷியோவில் கூடியோ குறைத்தோ அந்த T3ங்கிற ஆடியோ ஆம்பிளிஃபயர் டிரான்சிஸ்டருக்கு கொடுக்கு. அதுலேருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து ஆடியோ சிக்னல் வந்து T4க்கு வருது. T4உடைய லோடு ரெசிஸ்டராக, கலெக்டர் லோடு ரெசிஸ்டராக எதை மாட்டியிருக்காங்கன்னா TR1 அப்படிங்கிற அந்த டிரான்ஸ்ஃபார்மரை மாட்டியிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் அந்த ஆம்பிளிஃபைடு ஆடியோ சிக்னல் வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக அவருடைய செகண்டரிக்கு வருது. அந்த செகண்டரியில் வந்து ரெண்டு புஷ்புல் டிரான்சிஸ்டரை மாட்டியிருக்காங்க, T5 அண்ட் T6. அந்த ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரி டிரான்சிஸ்டர்ஸாக இருக்கும். அந்த ரெண்டையும் புஷ்புல் ஆம்பிளிஃபயர் சர்க்கியூட் மாதிரி மாட்டியிருக்காங்க. அதனுடைய ரெண்டோடைய அவுட்புட்டையும் எடுத்து TR2 அப்படிங்கிற டிரான்ஸ்ஃபார்மரில் கொடுத்துருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மருடைய சென்டர் டேப்பை வந்து கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதனுடைய அவுட்புட், வரக்கூடிய அவுட்புட் வந்து ஸ்பீக்கருக்கு கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக இந்த ரெண்டு ஆடியோ ஆம்பிளிஃபயர் மூலமாக T3 T4 மூலமாக ஆம்பிளிஃபை ஆன அந்த சிக்னல் வந்து இந்த புஷ்புல் டிரான்சிஸ்டர் T5 T6 வழியாக ஆம்பிளிஃபை ஆகி நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். இது இப்படி தான் ஒரு மாடுலேட்டட் ரேடியோ ஃப்ரீக்வன்சி வந்து டிமாடுலேட் பண்ணி அதை ஆம்பிளிஃபை பண்ணி மீண்டும் ஆடியோவாக எடுக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்யூம் கண்ட்ரோலோட இந்த பவர் சுவிட்ச் SW1ங்கிற பவர் சுவிட்சையும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நம்ம வால்யூமை குறைச்சிக்கிட்டே வரும்போது நார்மலாக ரேடியோலாம் பார்த்துருக்கோம், வால்யூமை குறைச்சி எண்டுக்கு வந்தோடனே டக்குன்னு ஆஃப் ஆயிரும்.
அப்படி ஆஃப் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்சும் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக பவர் சப்ளையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட முடியும். நம்ம எப்போ ஆன் பண்ணுறோமோ அப்போ அந்த பவர் சப்ளை ஆன் ஆகிடும். இதுவரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம ஒரு பாக்கெட் ரேடியோ டிரான்சிஸ்டர் ரிசீவர் எப்படி இருக்குது, அதனுடைய சர்க்யூட் எப்படி, அதன் மூலமாக ஒரு ஆம்ப்ளிடியூட் மாடுலேட்டட் சிக்னல் வந்து எப்படி ஆடியோ சிக்னலாக மீண்டும் மாற்றப்படுகிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் ஒரு ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எஃப்எம் எப்படி மாடுலேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.